வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் 17/9/2025 புதன்கிழமையில் விசுவாசு வருடத்திய பலன்களிலே இந்த மாதங்களிலே உங்களுக்கு தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் 5வது இடத்திலே ஆட்சி உச்சம் மூலத்திரியோணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான். அந்த புதன் பகவானுடன் 4 வீடு வாசல் சொத்து சுகங்கள் சிம்மாசனத்தை அதிபதி என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலே பலம் பெற்று 10-11 குடையவர் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை 8ஆம் இடத்திலும் உங்களுடைய 10ஆம் இடத்திலும் குருவின் பார்வை அது மட்டுமல்ல 6ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது. 6-10 குருவின் தொடர்பு கிடைக்கின்றது மட்டுமல்ல குருசு குருவினுடைய தொடர்பு 10ஆம் இடத்திலே ராகு பகவானுடன் தொடர்பு பெற்று 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது உயர்தரமான மாளிகை கோபுரங்கள் கட்டக்கூடிய ஒரு அற்புதங்கள் இந்த மாதங்களிலே வெங்கடாச்சலபதியின் அனுக்கிரகம் என்பது இந்த புரட்டாசி மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. உங்களுக்கு உகந்த அற்புதமான ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. இந்த புரட்டாசி மாதங்களின் கிரகங்களின் நிலைகள் என்பது தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி புதன் பகவான் திரிகோணத்தில் அமைய பெறுகின்றது. 5வது இடத்தில் கன்னிராசியிலே அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. சூரிய பகவான் 4 குடையவர் சிம்மாசனத்தின் அதிபதி 5ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே அமைய பெற்று இந்த மாதம் பிறக்க இருக்கின்ற அற்புதம் பூர்வீகத்திலே பூர்வீகத்தை விட்டு வெளியூர் செல்கின்றதற்கு வெளியூரிலிருந்து பூர்வீகத்திற்கு குலதெய்வங்களின் அருள் கிடைக்கக்கூடிய அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. குழந்தைகளின் அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதம் என்றால் புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடியதற்கு 6ஆம் இடத்ததிபதியும் ராசி அதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்தில் இருந்து கேதுவுடன் இணைவு பெற்று அவர் உங்களுக்கு 10வது இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. இந்த ராகு பகவானை சுக்கிர பகவானும் குரு பகவானும் தேவகுரும் அசுரகுரும் 10ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்றால் அது புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே தொழில்களிலே வேலைகளிலே அற்புதமான உயர்வுகளையும் உயர்தரமான பொருளாதார மேன்மைகளையும் பெறப்போகின்ற ஒரு அமைப்பு. தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 9-10 கூடிய ஒரு 11வது இடத்திலே 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்திலேயும் 9ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலேயும் தகப்பனார்களால் சிறுபுற பயணங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே ரிஷப ராசி என்பது ஒரு அழகு நிறைந்த ராசி. இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடம் என்பது சிம்மாசனமாக இருக்கின்றது. அந்த சிம்மாசனத்தின் அதிபதியும் திரிகோணத்திலே படம் பெற்று இருக்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்கள் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மைகள் உயர்தரமான உயர் படிப்புகளுக்கு போகின்றது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுடைய ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்த குழந்தைகள் கூட வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. இந்த பெருமாளின் இந்த புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம். புரட்டாசி மாதங்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதில் விரதம் இருந்து அதில் நிறைய காய்கறிகளை ஆக்கி இந்த இரவு நேரங்களிலே தெய்வங்களுக்கு விசேஷங்களை செய்யக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதங்களாக இருக்கின்றது. அதிலே இந்த புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையும் மாதத்தில் கடைசி சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இந்த பெருமாளுக்கு விசேஷங்கள் செய்து பெருமாளின் அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளை வழிபட்டு வர கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் 2ஆம் இடம் பூர்வீகம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வீடு வாசல் சொத்து சுகங்கள் தகப்பனார் தாயின் அன்பு ஆதரவுகள் அனைத்தும் இந்த பெருமாளின் அனுகிரகத்திலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ரிஷப ராசி என்பதே வாக்குகளிலே சொற்களிலே ரொம்பவும் சரியாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்காக உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் 3ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது உங்களுடைய சிறுபுற பயணங்களிலே தாய்மார்களின் அன்பு ஆதரவு பெண்களால் உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட பெண்களால் உயர்வுகளும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்றது. உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் பெண்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. வீடு வாசல்கள் அமையாதவர்களுக்கும் அமையக்கூடிய ஒரு அற்புதம். 4ஆம் இடம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதியும் 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலேயும் 5ஆம் இடத்துக்கு 12இலே இருக்கின்ற பொழுது பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே குருசுக்குரணி தொடர்பு ஆகு போவான தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு உயர்தரமான யோகத்தையும் வீடு வாசல் சொத்து அமையாதவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. இந்த பெருமாளின் அனுகிரகம் நிறைந்த மாதம் என்றால் அது புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. அதிலே இந்த ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இங்கே ஸ்ரீரங்கம் சென்று இந்த பெருமாளை வழிபட்டு வர நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே பெருமாளை வழிபடுகின்றவர்களுக்கும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் நிரம்பி வழிகின்றவர்களுக்கும் நல்லதொரு செல்வங்களையும் உயர்தர யோகங்களையும் வாக்கு ஸ்தானங்கள் குடும்பஸ்தானம் பொருளாதார சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளின் மேன்மை குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த பெருமாளை
வேண்டி வரவும் பெருமாளின் அனுகிரகம் பெற்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடத்தில் இருந்து ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 11வது இடத்திலே 11ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களில் உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சாதனையிலே குருவின் அனுகிரகம் பெறுகின்றது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள். வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடிய ஒரு மாதம் என்றால் அது இந்த மாதமாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் லாபாதிபதி அஷ்டமாதிபதி இருந்த அஷ்டமஸ்தானத்தை மட்டுமல்ல, உங்களுடைய 10ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கப்படுகின்றது. 6ஆம் இடம் 10ஆம் இடம் குரு பகவான் சுபகிரகங்களின் தொடர்பு இருக்கின்ற பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை பெறுகின்ற மாதம் என்றால் அது இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. இந்த புரட்டாசி மாதம் மிகவும் விமர்சனமான நல்லதொரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமாளின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரே மாதம் என்றால் அது புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. இந்த புரட்டாசி மாதங்களிலே கிரகங்களில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான். அவர் சொந்த வீட்டிலே கன்னி ராசியிலே ஆட்சி உச்சம் அடைந்து மூலத்திரிகோணம் அடைந்து சுகாதிபதியுடன் இணைவு பெற்று புதாதித்ய யோகத்திலே லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே எதிர்பாரான வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் நீங்கள் எண்ணுகின்ற ஆசை அபிலாசை பொருளாதார சம்பந்தப்பட்ட குடும்ப சம்பந்தப்பட்ட லாபஸ்தானங்கள் உங்களுக்கு பெறுகின்றது. மூத்த சகோதரியின் அன்பு ஆதரவு, அவர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய அந்த சகோதரி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதம். பெரிய மனிதர்களின் தொழில் சம்பந்தப்பட்டு கிடைக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் இடத்திலே அந்நிய மனிதர்களின் தொடர்புகள், பெண்களால் நல்லதொரு மாற்றத்தையும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் பெண்களால் அமையக்கூடிய ஒரு அற்புதம். தாய்மார்களின் அன்பு ஆதரவு, உங்களுடைய உறவினர்கள் சார்ந்த நல்லதொரு மாற்றங்களும் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்து அவருடைய பார்வை 12ஆம் இடத்திலே அவர் 7க்குடையவர் 6ஆம் இடத்தில் மறைந்து வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமைகின்றது. கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் பூர்வீக சம்பந்தப்பட்ட தடுமாற்றத்திலே ஒரு வெற்றிகளை கொடுக்க போகின்றது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம். 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திற்கு 12லே மறைந்தாலும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம். சரராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு 12ஆம் இடத்தை மேச ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே சிவ நட்சத்திரத்திலே வருகின்ற காரணத்தினாலே ரிஷப ராசிக்கு நவக்கிரகங்களின் சஞ்சாரங்கள் 2ஆம் இடத்திலே குரு பகவான், 3ஆம் இடத்திலே சந்திரனும், 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி 6க்குடைய ஒரு ராசி அதிபதியும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் தொடர்பு தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை 11வது இடத்திலே 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திற்கு 9 10க்கு உடையவர் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து சனி பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவான் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஆசைகளாக இருந்தாலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு முன்னேற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்றால் புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. அந்த மாதங்களிலே செவ்வாயின் 4வது பார்வை என்பது உங்களுடைய 9ஆம் இடத்தை திரிகோணத்தை பார்க்க இருக்கின்றது. இங்கே பெரிய மனிதர்களின் தொடர்பு மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம், மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதம். 6ஆம் இடத்திலே ராசிக்கு செவ்வாய் பகவான் பாவர் இருக்கின்ற பொழுது அதுவும் சுய நட்சத்திரத்திலே சித்திர நட்சத்திரத்திலே வர்க்கோத்தம நிலையிலே இந்த மாதம் பிறக்க இருக்கின்றது. நல்லதொரு மாற்றம். புதன்கிழமை என்று சொல்லக்கூடிய புத்திகாரனுடைய நாளிலே இந்த மாதம் பிறக்க இருக்கின்ற புதன்கிழமையிலேயே புரட்டாசி மாதம் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு 3ஆம் இடத்திலே முயற்சி சாணத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற சந்திர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றது. உங்களுக்கு 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தை தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்டரி சம்பந்தப்பட்ட வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. ரிஷப ராசிக்கு இந்த புரட்டாசி மாத ராசி பலன்களிலே அற்புதமான யோகங்களை செவ்வாயின் பார்வை என்பது 6ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை திரிகோணத்தை பார்க்க இருக்கின்றது. அவருடைய 7வது பார்வை என்பது உங்களுடைய 12ஆம் இடத்தை 12 கூடையவர் பார்க்க இருக்கின்றார். 8ஆம் இடத்தை 8 கூடையவர் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக விபரீத ராஜயோகத்தை பெறுகின்ற ஒரு மாதம் என்றால் அது புரட்டாசி மாதம் ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே புரட்டாசி மாத ராசி பலன்களில் பூர்வ புண்ணியசானம் புத்திரசானம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகத்திலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த புரட்டாசி மாதங்களிலே இருக்கின்றது. இந்த புரட்டாசி மாதங்களிலே திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற அமாவாசை திதியிலே கலந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுகின்றது. அந்த வகையிலேயே செய்கின்ற நேர்கள் கண்டிப்பாக இதில் கலந்து கொண்டு இந்த திதி தர்ப்பணத்தை செய்யலாம். அந்த வகையில் உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை ரிஷபராசிக்காரர்கள் புரட்டாசி மாதங்கள் பாரி வழங்குகின்றமாக இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.